ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நம்மளோட பென் ட்ரைவ் ரொம்ப ஸ்லோவாக இயங்குறோம். அப்படி ஸ்லோவாக இயங்குற ஒரு பென் ட்ரைவை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இயங்க வைக்கிறது எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்படி நிறைய வீடியோக்களை நாங்கள் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். இது போன்ற டெக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்களை நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. பட் இன்னும் சில நண்பர்கள் என்னங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. பட் எந்த சப்போர்ட்டும் நீங்கள் இன்னும் பண்ணல. தயவுசெய்து சப்போர்ட்டை பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறப்போ தான் இன்னும் எங்களுக்கு வீடியோஸ் செய்கிறதுக்கான எல்லா விஷயமான பூஸ்ட் கிடைக்கும். ஸோ தயவுசெய்து என்ன செய்யுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ விஷயத்துக்கு போகலாம். நம்ம பார்க்க போகிற விஷயம் உங்களுக்கு தெரியும் என்னென்னா, ஸ்லோவாக இயங்குற பென் ட்ரைவை ஃபாஸ்ட்டாக இயங்க வைக்கிறது எப்படிங்கிறது. ஓகே, இது கொஞ்சம் டெக்னிக்கலான ஒரு விஷயம். ஸோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. தொடர்ந்து பார்க்குறப்போ தான் உங்களுக்கு அந்த விஷயம் என்னென்னு புரியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யுங்க, உங்கள் பென் ட்ரைவ் எடுத்துகிட்டு உங்களோட லேப்டாப்பில் அல்லது உங்களோட பிசியில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ முதல் விஷயம், ஸ்லோவாக இயங்குறதுக்கான காரணம் ஃபைல் சிஸ்டம். என்ன செய்யுங்க, ரைட் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பாருங்கள், ஃபார்மேட்னு சொல்லியிருக்கோம். அந்த ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா இதில் 2 ஃபைல் சிஸ்டம் இருக்குது. ஒன்று FAT32, அடுத்தது NTFSன்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த 2 ஃபைல் சிஸ்டம் தான் பெரும்பான்மை என்ன செய்து உபயோகிக்கிறது. அதில் அந்த FAT32ங்கிறதுக்கான அர்த்தம் என்னென்னா ஃபைல் அலோகேஷன் சிஸ்டம். ஸோ ஃபைல் அலோகேஷன் சிஸ்டம், இந்த ஃபைல் அலோகேஷன் சிஸ்டம் 1996 கண்டுபிடிக்கப்பட்டது. இது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ இப்படி இந்த ஃபைல் சிஸ்டத்தில் உங்களோட பென் ட்ரைவ் இருந்துச்சுன்னா ஷூராக ஃபாஸ்ட்டாக இயங்காது. ஸோ இதில் ஃபைல் சிஸ்டத்தை முதல்ல என்ன செய்யணும், சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபெட்டில் இருக்கிறத NTFSக்கு மாற்றி ஸ்டார்ட்டை கொடுங்க. முதல்ல விஷயம், நீங்கள் ஸ்டார்ட் கொடுக்குறதுக்கு முதல் கொஞ்சம் கவனிக்கணும். இந்த ஸ்டார்ட் கொடுத்தா என்ன செய்ய வேண்டாம், உங்களோட பென் ட்ரைவ் என்ன செய்யும், ஃபார்மேட் ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னே நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த தகவல்களை என்ன செய்யணும், முதலாவது பேக்கப் பண்ணணும், அல்லது காப்பி பண்ணி ஏதாவது உங்களோட கம்ப்யூட்டரில் வேறு ஏதாவது ஒரு பகுதியில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகே பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பாருங்கள், NTFS என்று இருக்கும். ஸோ NTFSங்கிறதுக்கான அர்த்தம் நியூ டெக்னாலஜி ஃபைல் சிஸ்டம்ங்கிறது தான். ஸோ உங்களோட பென் ட்ரைவ் ஆனது இப்போ என்னது NTFSல இருக்கும். ஸோ இதான் முதலாவது படிமுறை. ஸோ இதை செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 2வது படிமுறை என்ன செய்யணும்னா, 2வது காரணம் பென் ட்ரைவ் ஸ்லோவாக இயங்குறதுக்கான காரணம் டிவைஸ் பாலிசி. ஸோ இந்த டிவைஸ் பாலிசி எங்கே இருக்குங்கிறத பார்க்கலாம். ரைட் கிளிக் பண்ணுங்கள், ப்ராப்பர்ட்டிஸுக்கு போங்க, டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஹார்ட்வேரை கிளிக் பண்ணுங்கள். அதில் பாருங்கள் ப்ரொடெக்ட் கோட் USB டிவைஸ்ன்னு இருக்கும். அதை ஓகே பண்ணுங்கள், ப்ராப்பர்ட்டிஸை கொடுங்க. திருப்பி பாருங்கள், இதில் சேஞ்ச் செட்டிங்னு இருக்கும். சேஞ்ச் செட்டிங்கை கொடுங்க. அதில் பாருங்கள் பொலிசியஸ்ன்னு இருக்கும், அதை கொடுங்க. ஓகே, இதில் 2 விஷயம் இருக்கும். முதலாவது குயிக் ரிமூவல், அடுத்தது பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ குயிக் ரிமூவல்ங்கிறது என்ன விஷயம்னா, நீங்கள் என்ன செய்யணும்னா, உதாரணமாக ஒரு பென் ட்ரைவில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டையோ அல்லது ஒரு வீடியோஸோ அல்லது ஆடியோ ஃபைலை நீங்கள் என்ன செய்ய காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணக்கூட இடையில் கரண்ட் போனதோ அல்லது பவர் கட் ஆனதோ அல்லது பென் ட்ரைவ் எடுத்தீங்களோ, நீங்கள் காப்பி பண்ண அவ்வளோ விஷயமும் என்ன செய்யும்னா அந்த பென் ட்ரைவுக்குள்ளே இருக்கும். பட் பென் ட்ரைவ் ஸ்லோவாக இயங்கும். ஸோ இதை என்ன செய்யணும்னா பெட்டர் பர்ஃபார்மன்ஸுக்கு மாற்றணும். இந்த பெட்டர் பர்ஃபார்மன்ஸுக்கு மாற்றினீங்கன்னா ஸோ என்ன செய்யும், பென் ட்ரைவ் ஃபாஸ்ட்டாக இயங்கும். பட் நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, பென் ட்ரைவை கலட்டி வெளியில் எடுக்கும்போதோ உங்களோட ஸ்டார்ட் பாரில் வலது பக்க மூலையில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பென் ட்ரைவ் ஐகன் இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணிங்கண்டு ஸோ அதை எஜெக்ட் கொடுத்தா நீங்கள் கலட்டி எடுக்கணும். ஸோ அப்போ தானே என்ன செய்யும், பென் ட்ரைவ் கொஞ்சம் சேஃபாக ஒர்க் பண்ணும். ஓகே, ஸோ என்ன செய்யணும், நீங்கள் ஃபாஸ்ட்டாக இயங்குறேன்டா பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஓகே பண்ணிடுங்க. ஓகே, அடுத்த விஷயம், மூணாவது விஷயம் என்னங்கிறது டிரைவர் எரோர். ஸோ உங்கள் பென் ட்ரைவில் சின்ன எரோர் இருந்தால் கூட அதை என்ன செய்யணும்டா ஒர்க் பண்ணாது. அதுக்கு என்ன செய்யணும்டா, ரைட் கிளிக் பண்ணுங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. அதில் பாருங்கள் டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள், செக் நவ் இருக்கும். செக் நவ் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஸ்கேன் அண்ட் ரிப்பேர் ட்ரைவ் இருக்கும், அதை கொடுங்க. ஓகே, அதை கொடுத்துட்டு ஓகே பண்ணி இதையும் ஓகே பண்ணிங்கன்னா இந்த விஷயமோடவும் ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டது. அடுத்தது இதை விட இன்னொரு எக்ஸ்ட்ரா தகவல் ஒன்று தரேன். என்னென்னா, உங்களோட பென்ட்ரைவ் இன்னும் ஃபாஸ்ட்டாக இயங்க வேணும்னா நீங்கள் அதுக்கு ஒரு ஃபாஸ்ட்டாக இயங்குற ஏதாவது ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணுற சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது. அதாவது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கூகுள் வாங்க. கூகுளில்
டெரா காப்பின்னு டைப் பண்ணுங்கள். டெரா காப்பி. ஓகே. ஸோ இந்த சாஃப்ட்வேர் என்ன செய்யுங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த டெரா காப்பியை டவுன்லோட் பண்ண நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்ன செய்யும்டா அது இயங்கும். ஸோ ஃபைல் ஹிப்போலையோ அல்லது கோட் செக்டர்லையோ நீங்கள் என்ன செய்யலாம், அந்த டெரா காப்பியை அது ஒஃபீஷியல் சைட்லேயும் இருக்குது. ஸோ இதில் எல்லாமே ஏதாவது ஒரு சைட்டில் நீங்கள் அந்த டெரா காப்பியை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அந்த டெரா காப்பி என்ன செய்யும்டா அதில் என்ன செய்யும்டா அவங்களோட மெஷினுக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன விரும்பின மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் உதாரணமாக நான் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், அந்த கிளிக் பண்ணி காட்டுறேன். இதுதான் அந்த டெரா காப்பி. ஸோ இதிலேருந்து நீங்கள் இந்த ஃபைல்ஸ் உதாரணமாக இதை நான் காப்பி பண்ணிவிட்டு காப்பி இப்போ பென் ட்ரைவில் பாருங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபேஸ்ட்டை கொடுக்குறேன். ஃபேஸ்ட்டை கொடுக்குறப்போ பாருங்கள் டெரா காப்பின்னு இருக்கும். இதை ஓகே பண்ணிங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் என்ன செய்யும்னா ரொம்ப வேகமாக, அதாவது சாதாரண ஃபைலை விட ரொம்ப வேகமாக இயங்கும். பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்னோடய ஃபைல்ஸ் என்ன செய்யுது காப்பி ஃபேஸ் பண்ணப்படுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி நிறைய தகவல்கள் இருக்குது. தொடர்ந்து எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரியிருக்கோம். உங்களோட தொடர்ந்து ஆதரவு எங்களுக்கு ஊக்கமளிக்க நிறைய விஷயங்கள் உங்களுக்காக தருவோம். ஸோ இது மாதிரி தொடர்ந்து இணைஞ்சிடுங்க. ரொம்ப நன்றி.